ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2 தோழிகளுடைய சந்தேகத்துக்கும் பதில் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் பழகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே சந்திச்சுட்டு வர ஒரு விஷயம்தான். அதனால சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றதை பெரிய அளவில் ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம். நிறைய தோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவா ஒவ்வொரு சைஸ் அளவுகள் சொல்லி 32, 34, 36, 38, 40, 42 அந்த மாதிரி உடல் சுற்றளவு சொல்லி பிளவுஸ் கட்டிங் உடைய வீடியோ வந்து போட சொல்லிட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ஒவ்வொரு அளவுகள்ல முழுமையான மெஷர்மெண்டோட எப்படி நம்ம வந்து கட்டிங் செய்யணும் அப்படிங்கிறது வந்து வீடியோ வரும். அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கு, அல்லது இன்னும் நீங்க வந்து இந்தந்த சைஸ் அளவுகள்லாம் வந்து ஜென்ரலான அளவுல வந்து கட்டிங் தெரியல, ஸ்டிச்சிங்ல மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கேள்விகளுக்கான ஆன்சரை பாத்திரலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னதா நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, அக்குள் பகுதி வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அக்குள் பகுதி வந்து இறுக்கமா இருக்கு அப்படின்னா 2 காரணங்கள் தான். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்குள் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றளவு வந்து டைட்டா இருக்கு. முழுமையான ஆம்பகுதியுடைய சுற்றளவுக்கு சரியான அளவு இல்லாம அளவுகள் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு வந்து டைட்டா இருக்கிற பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆம் பகுதி தான் உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த உள் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லைங்களா, இந்த கைப்பகுதியை ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல நம்ம வந்து சைடு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் வந்து 1 ஸ்டிச் 2 ஸ்டிச் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு இறுக்கி பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய இறுக்கம் வந்து சரியாயிரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கத்துல இந்த ஊக்கு பகுதியில இருந்து கரெக்டா இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நீளம் வந்து நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு நேரா இந்த அக்குள் பகுதி தான் நமக்கு வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். இந்த சுற்றளவும் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஊக்கு போடுறோம் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஊக்கு போட போது இந்த முழு ஆம் பகுதியுமே, அதாவது அக்குளுடைய சுற்றளவு முழுவதுமே நமக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு பிளவுஸ் போடுறதுக்கே பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்ப அக்குள் பகுதியில டைட் அப்படின்னா சைடு வந்து ஓபன் பண்ணும் சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இந்த சுற்றளவு, இந்த அக்குள் பகுதியுடைய இறுக்கம், அதாவது அக்குள் பகுதியுடைய ஜாயிண்ட் ஓபன் பண்ணி நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு லூஸ் ஆயிருச்சு, கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த இடம் தான் ஃபால்ட். இந்த இடத்த நீங்க லூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கு அப்படின்னா 2வது பட்சமா இந்த ஊக்கு போடுற இடத்துல இருந்து இந்த ஆம் பகுதியுடைய பகுதி வரைக்கும், இந்த அக்குள் பகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஊக்கு போடுற இடம் முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டா இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊக்கு மாற்ற இடத்த நம்ம ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அடிஷ்னலா உங்களுக்கு எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்கு, நார்மலா அளவாதான் இறுக்கமா இருக்கு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கிளாத் வந்து நீங்க இந்த பட்டியுடைய இடத்துல ஜாயிண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதே வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஊக்கு மாற்ற மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம வந்து இந்த சுற்றளவை வந்து அதிகப்படுத்தும் போதுதான் நமக்கு அந்த அக்குளுடைய டைட் வந்து சரியாகும். அதனால அக்குள் டைட் அப்படின்னா இந்த 2 காரணங்கள் தான். இதுல எந்த விதத்துல உங்களுடைய பிளவுஸ்ல இந்த பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்துட்டு சரி பண்ணி பாருங்க. அப்படியும் சரியாகல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த தோழியுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஸ்டிச் பண்ணனாலும் கப் ஷேப் வந்து அமுங்கின மாதிரியே வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன காரணத்தால கப் ஷேப் வந்து அமுங்கி வரும் அப்படிங்கறத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோலயும் நான் சொல்லிடுறேன். நமக்கு இந்த டாட் பிடிக்கிற இல்லைங்களா, இந்த 3 டாட்டும் வந்து கிளாத்துடைய அளவு, அதாவது ஒவ்வொருத்தருடைய மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து நார்மலா 1/4 இன்ச்சுக்கு இந்த டாட் 2 பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து இந்த சைடு ஆம் பகுதியிலிருந்து வர டாட்டுக்கும் ஊக்குப்பட்டியிலிருந்து வர டாட்டுக்கும் நம்ம வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து அதிகமா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து நார்மலா
1.25 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளாட்டா முன்பக்கம் வருதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகப்படுத்தணும். அளவாதான் பிளாட்டா வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் இந்த சென்டர் டாட் அதிகம் பண்ணுங்க. இல்ல ரொம்பவுமே வந்து பாயிண்டே இல்லாம ரொம்ப முழுக்குன்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 1/2 இன்ச் 3/4 இன்ச் வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம வந்து அதிகம் பண்ணணும். இப்ப அதிகம் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பகுதி வந்து அழுத்தாம நமக்கு வந்து கரெக்டான அமைப்புல வரும். ரெண்டாவதா வந்து நீங்க கரெக்டா துணியெல்லாம் வந்து சரியான அளவுல கொடுத்தும் நமக்கு வந்து கப் ஷேப் வந்து அமுங்கின மாதிரி வருது அப்படின்னா நீங்க வந்து பிளவுஸ் உடைய முன்பாகத்தை மார்க் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மார்க்கிங் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா பிளவுஸ் உடைய முன்பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம வந்து கட்டிங் பண்றோம் இல்லைங்களா? ஷோல்டர் பகுதி, முன் கழுத்து பகுதி, ஆம் பகுதியுடைய சுற்றளவு, இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் உடைய உயரம், இந்த 3 அளவுகளுமே வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இந்த கிளாத் வந்து நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா கப்புடைய ஷேப் வந்து நமக்கு சரியா வராது. பெருசா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி சொல்றேன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த அளவு பிளவுஸ் உடைய இந்த மாதிரி பேக் சைட்ல இப்படி ரெண்டா நம்ம மடிச்சு கையுடைய சுற்றளவு வர இடத்தி, இடுப்புடைய சுற்றளவு வர இடத்தி இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கம் இல்லாம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம மடிச்சு போடும்போது பாத்தீங்கன்னா பேக் சைடு கிளாத் வந்து 1 இன்ச் நமக்கு வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃப்ரண்ட் சைடுடைய கிளாத் வந்து 1 இன்ச் வந்து உள்வாங்கி இருக்கு. இப்ப இந்த உள்வாங்கி இருக்கு அப்படின்னா ஏன் அப்படி சில பேர் வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் 3/4 இன்ச் அந்த மாதிரி கம்மி பண்ணி கட் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கப் ஷேப் வந்து கரெக்டா நம்ம வந்து இழுத்து போடும்போது கரெக்டா கச்சிதமா நமக்கு வந்து உடல் பாகத்துக்கும் நம்ம போடுற பிளவுஸுக்கும் அமைப்பா இருக்கணும், கச்சிதமா இருக்கணும், கப்பு பாயிண்டும் ஷேப்பும் கரெக்டா இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பேக் சைடுல இருக்கிற அளவுக்கு 1 இன்ச் அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடுல இருக்கிற அளவுகளுக்கு 1 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி கம்மியான அளவுகளை வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது கப் ஷேப் வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா, எப்படி ஸ்டிச் பண்ணாலும் பாயிண்ட் இல்லாம அழுங்கின மாதிரி இருக்கு, அமுத்தின மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க இல்லையா? பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரே அளவு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. நிறைய பேர் வந்து இது ஸ்டிச் பண்ணி பழகும் போது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக தான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் டைம் பிளவுஸ்க்கு கட்டிங் பண்றீங்க அப்படின்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து சுற்றளவு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க வந்து கட்டிங் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அது சரியா இருக்கும். அடுத்ததா நம்ம என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன் பாகத்தை நம்ம வந்து கரெக்டான அளவுல மார்க் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கழுத்துடைய அகலம் வந்து நம்ம 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா? எடுத்துக்காட்டுக்கு வந்து 2.5 இன்ச்னு வச்சுக்கலாம். இப்ப 2.5 இன்ச்சுக்கு நீங்க கழுத்துடைய அகலத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா 2.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த உயரம் வந்து ரொம்ப நீளமாவும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஊசி மாதிரி நமக்கு வந்து கப் ஷேப் வந்துடும். அதே வந்து ரொம்ப கம்மியா குட்டியா 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி சின்ன அளவுல நம்ம வந்து இந்த டாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா சரியான அளவுல வந்து இந்த கிளாத் வந்து பிடிச்சு நமக்கு இந்த கூர்மை அந்த இடத்த நமக்கு கொடுக்கலங்கும் போதே நமக்கு வந்து ஒண்ணு ஊசி மாதிரி கப் ஷேப் வந்துடும், இல்ல அப்படின்னா பிளாட்டா வந்துடும். அதனால இப்ப 2.5 இன்ச்சுக்கு நீங்க வந்து கழுத்துடைய அகலம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிக்கிங்க. இப்ப இந்த நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த நீளத்தை ஊக்குப்பட்டியிலிருந்து வர டாட்டை நீங்க மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து நேரா வர்ற இடத்துல மேக்சிமம் வந்து இங்க இருந்து 3.5 இன்ச்ல இருந்து 3.25 இன்ச் 3 இன்ச், அதாவது அபெக்ஸ் டு அபெக்ஸ் எந்த அளவுல இருக்கோ அதுல சரி பாதியான இடம் தான் வந்து நமக்கு சென்டர் பஸ்டுடைய பகுதியா இருக்கும். அப்ப அந்த அளவு நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இந்த ஊக்குப்பட்டியில இருந்து 3 இன்ச் வருதா அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய அகலம் 3.5 இன்ச் வருதா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து 1.25 இன்ச்சுக்கு நீங்க வந்து கேப் கொடுங்க. இந்த 1.25 இன்ச் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டர் டாட்ல இருந்தும் 1 இன்ச் 1.25 இன்ச்சுக்குங்கிற மாதிரி டாட்டுடைய டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளி இருக்கு இல்லைங்களா, இந்த இடைவெளி அந்த அளவும் வந்து அதே 1.5 இன்ச் 1.25 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்துங்க. நார்மலா வைக்கிறத விட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து அதிகப்படுத்திக்கிங்க. அடுத்ததான் இந்த 2 டாட்டுக்கும் உண்டான இடைவெளி தான் நம்ம வந்து இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கு உண்டான
இடைவெளியா கொடுக்கணும். இப்ப இந்த 2 டாட்டுக்கும் இடைவெளி வந்து 1.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து கொடுக்கறோம் அப்படின்னா அதே 1.25 இன்ச்சு தான் இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டுக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப இந்த 3 இடைவெளியும் ஒரே மாதிரி கரெக்டா 1.25 இன்ச்சுக்கு நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னாலே இந்த கப்புடைய சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஊசி மாதிரி இல்லாம ரொம்ப பிளாட்டாவும் இல்லாம கச்சிதமான கப் ஷேப் வந்து வரும். இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல அதுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.